சிறுவர்களோடோ இந்த விழியத்தை தயவு செய்து காணாதீர்கள். சற்று விரசம் துணிக்கும் செய்திகள் இருப்பினும் இது தமிழர் கட்டாயம் அறிய வேண்டிய செய்தி என்பதால் இங்கு பதிவிடப்படுகிறது. சரபேஸ்வரர் பற்றிய எனது முந்தைய விழியத்திற்கு பின்னூட்டமிட்ட சிலர் சண்டிகேஸ்வரர் பற்றி கேட்டிருந்தனர். இதை பற்றி ஆராய எண்ணி பிறகு மறந்து போயிருந்த நான் தற்போது சண்டிகேஸ்வரர் பற்றி படிக்கலானேன். படித்ததுமே இவர் யார் என்று புரிந்து முகம் சுழிக்கலானேன். தம்பி அருண் என்னிடம் சமீபத்தில், ஐயா, சாணக்கியன் என்ற பெயரை நாம் யூதனுக்கு கொடுத்தோமா, இல்லை அவனே தனக்குத்தானே கொடுத்து கொண்ட பெயரா? ஏனென்றால் சாணி நக்கியவன் என்று யூதர்கள் தங்களை தாங்களே இழிவுபடுத்திக் கொள்வார்களா என்ற ஐயத்தால் கேட்கிறேன் என்றார். தன்னைத்தானே வராகன் என்று அழைத்து கொண்டவன் அவன்தானே. தன்னை பன்றி என்று அழைத்து கொண்டவன் சாணக்கியன் என்று அழைத்து கொண்டதில் வியப்பென்ன? மேலும் சாணக்கியன் என்ற சொல்லின் பெயர் காரணம் சாணி நக்கியவன் என்று பன்றியை குறிக்கும் பெயர்தான் என்பது தமிழருக்கு தெரியாது என்ற அசட்டு துணிச்சலும் அவனுக்கு உண்டு. ஆகையால் அவனே தனக்குத்தானே இழிவாக வைத்து கொண்ட பெயர்தான் சாணக்கியனே ஒழிய அது நாம் வைத்த பெயரல்ல என்றேன். இந்த கூற்றை ஆணித்தரமாக மெய்ப்பிக்கும் மற்றொரு அரிய சான்றுதான் சண்டிகேஸ்வரனின் வரலாறு. இயல்பாக கிழக்கு நோக்கியுள்ள சிவன் கோயில்களில் கோமுகத்திற்கு அருகில் மூலத்தான லிங்கத்திற்கு வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளதுதான் சண்டிகேஸ்வரர் சன்னதி. இது மூல லிங்கம் உள்ள கருவறை சுவற்றையும் தெற்கு திசையையும் நோக்கி இடுக்கில் அமைந்திருக்கும் சன்னதி. சண்டிகேஸ்வரருக்கு காது கேளாதாம். அதனால் கைத்தட்டி சப்தம் ஏற்படுத்தியே வணங்க வேண்டுமாம். இதுதான் அனைவரும் சொல்லும் வழிபாட்டு முறை. இதற்கெல்லாம் பின்னால் உள்ள உண்மையை காண்பதுதான் இந்த விழியத்தின் நோக்கம். தனது தந்தையின் கால்களை கோடாரியால் வெட்டிய சண்டிகேஸ்வரனை வணங்குகிறேன் என்ற பொருள் கொண்ட பாடல் சுந்தரர் அருளிய தேவாரத்தில் உள்ளதாம். இந்த சண்டிகேஸ்வரன் 63 நாயன்மார்களில் ஒருவராம். சண்டிகேஸ்வரன் என்ற பெயர் சிவபெருமான் இவருக்கு சூட்டிய பெயராம். இந்த சண்டிகேஸ்வரர் பற்றி சொல்லப்படும் வரலாற்றை சுருக்கமாக பார்ப்போம். மணியாற்றின் கரையில் திருச்செய்நல்லூரில் இருந்த எச்சதத்தன் என்ற ஒரு பிராமணனின் மகன்தான் விசார சர்மனாம். விசாரம் என்றால் எதையும் கேள்வி கேட்டு உண்மை அறிவதாம். இந்த விசார சர்மன் அந்த ஊரின் பசுக்களை மேய்ப்பவனாம். தனது அபரிமிதமான அன்பால் ஈர்க்கப்பட்ட பசுக்கள் தாமாகவே பால் சுரக்குமாம். இதை வீணாக்க விரும்பாத விசார சர்மன் மண்ணால் லிங்கம் செய்து அதை இந்த பாலால் அபிஷேகம் செய்து ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த தியான வழிபாடு செய்வானாம். இதை கேள்வியுற்ற அவனது தந்தை எச்சதத்தன் இவனது செயலை மறைந்திருந்து கவனித்து உண்மையை உறுதி செய்த பிறகு தனது மகன் பாலை மண்ணில் ஊற்றி வீணாக்குவதைக் கண்ட ஆத்திரத்தில் அவனை தடியால் அடித்தாராம். ஆழ்ந்த தியானத்தில் இருந்த விசார சர்மனுக்கு நடப்பது எதுவுமே தெரியாததால் அசைவற்றிருந்தானாம். இதனால் மேலும் ஆத்திரமடைந்த தத்தன் அபிஷேகப்பால் இருந்த குவளையை தனது காலால் தட்டிவிட்ட போது விசாரசர்மன் தன்னையும் அறியாமல் தனது தந்தையான தத்தனை மாடு மேய்க்கும் கோலால் அடிக்க அந்த கோல் தானாகவே கோடாரியாகி தத்தனின் காலை வெட்டியதாம். இந்த வேளையில் சிவனும் பார்வதியும் தோன்றி விசாரதத்தனின் பக்தியை பாராட்டி அவனுக்கு சிவன் தான் அணிந்திருந்த கொன்றை மாலையை சூட்டி சண்டிகேஸ்வரன் என்ற பட்டப்பெயரையும் கொடுத்து, இனி நீயும் எனது ஆலயங்களில் இடம்பெறுவாய், மக்கள் என்னை வழிபட்ட பிறகு எனது பிரசாதங்களை உனக்கும் அளித்து உன்னையும் வழிபடுவர் என்றும் நீ எப்போதுமே தவக்கோலத்திலேயே இருப்பாய் என்றும் அருளிவிட்டு வெட்டப்பட்ட தத்தனின் கால்களை மீண்டும் ஒட்டிவிட்டு மறைந்தனராம். இதுதான் பிராமணர் சொல்லும் வரலாறு. இவர் தவக்கோலத்தில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால்தான் இவரை வழிபடும் போது கை தட்டி ஒலி எழுப்பி வழிபட வேண்டுமாம். சுந்தரர் தேவாரத்திலேயே இது கதைக்கப்பட்டு பாடப்பட்டதால்தான் சுந்தரர் காலத்திற்கு பிற்பட்ட அனைத்து சிவன் கோயில்களிலும் தஞ்சை பெரிய கோயில் உட்பட சண்டிகேஸ்வரன் சன்னதி உருவாக்கப்பட்டது. சுந்தரருக்கு காலத்தால் முந்தைய சிவன் கோயில்களிலும் பிற்கால அரசர்களை கொண்டு சண்டிகேஸ்வரன் சன்னதியை எழுப்பிக் கொண்டான் பிராமணன். யூத ஞானசம்பந்தனின் முன்னோர்கள் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர்களை ஏமாற்றி அவர்களின் துணை கொண்டு அரசர்களையும் ஏமாற்றியுள்ளனர். ஏமாற்றியுள்ளனரா?
அப்படியானால் சண்டிகேஸ்வரனின் வரலாறு பொய்யா? எதுதான் உண்மை என்றுதானே கேட்கின்றீர்கள்? வாருங்கள் ஆய்வு செய்வோம். சண்டிகேஸ்வரனின் இயற்பெயர் என்று பிராமணன் சொல்லுவது விசார சர்மனாம். இவன் எதையும் விசாரித்து அறிபவன் என்பதை குறிக்கத்தான் இந்த பெயராம். அதே போல நாமும் விசாரித்து அறிந்தால் விசார சர்மனாகிய சண்டிகேஸ்வரருக்கு கோபம் வராதல்லவா? சரி, விசாரிப்போம் வாருங்கள். சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்திலேயே வடக்கு நோக்கி அமைந்துள்ள சன்னதிதான் துர்க்கையின் சன்னதி. ஆய்வை தொடங்கும் வேளையில் இதையும் இங்கு கவனத்தில் கொள்ளுங்கள். யூத பிராமணன் சொல்லும் விசாரசர்மன் வரலாற்றில் சற்றேனும் சாரம் இருந்தால் சண்டிகேஸ்வரனின் சன்னதியும் நந்தியைப் போலவே சிவனை எதிர்நோக்கித்தானே இருக்க வேண்டும். சண்டிகேஸ்வரனாவதற்கு முன்பு விசாரசர்மன் இப்படி லிங்கத்தின் முன் அமர்ந்து அபிஷேகம் செய்து வழிபட்டதாகத்தானே பிராமணன் கதை சொல்கிறான். அதாவது இவர்கள் சொல்லும் வரலாற்றின்படியே கூட சண்டிகேஸ்வரனுக்கும் நந்தியைப் போலவே லிங்கத்தை நோக்கியபடியேதானே சன்னதி அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை விடுத்து லிங்கத்தை பார்க்கவே முடியாமல் லிங்கத்தை சுற்றியுள்ள சுவற்றை நோக்கியபடி, அதுவும் கோமுகிக்கு அருகில் இடுக்கில் இவரது சன்னதி இருக்க வேண்டிய தேவை என்ன? இதன்படி இவர்கள் சொல்லும் கதைக்கும் சன்னதி இருக்கும் இடத்திற்கும் சற்றும் தொடர்பில்லை என்பது தெரிகிறது. அது மட்டுமல்ல, விசாரசர்மனாகிய இவருக்கு சிவன் சண்டிகேஸ்வரன் என்ற பட்டத்தை ஏன் கொடுத்தாராம்? சண்டிகேஸ்வரன் என்றால் என்னவாம்? இதற்கு எந்த பிராமணனும் பதில் சொல்ல மாட்டான். ஆக இவனை பற்றி சொல்லப்படும் வரலாற்றுக்கும் இவனது பெயருக்கும் இவனது சன்னதி அமைப்புக்கும் சற்றும் தொடர்பில்லை. இவனை பற்றி இன்னொன்றும் சொல்லப்படுகிறது. இவன் கோயில் சொத்துக்களை காப்பவனாம். சிவன் சொத்து குல நாசமாம். அதனால் பக்தர்கள் கோயில் சொத்துக்களை திருடாமல் செல்கிறோம் என்பதை குறிக்க தியானத்தில் இருக்கும் இவனை கைத்தட்டி எழுப்பி, நான் எதையும் கோயிலிலிருந்து எடுத்துச் செல்லவில்லை என்று கைகளை காட்டிவிட்டு செல்ல வேண்டுமாம். இதை காஞ்சி மடமே சொல்கிறது என்பதை இங்கு காட்டப்படும் காட்சி விளக்குகிறது. அதாவது நாம் திருடவில்லை என்பதை இவரது தியானத்தை கலைக்காமல் மென்மையாக கைத்தட்டி சொல்லிவிட்டு செல்ல அறிவுறுத்துகிறது இந்த காஞ்சி மடச் செய்தி. இது காஞ்சி மடத்தின் மகா பெரியவா பிளாக் சொல்லும் செய்திதான். அட கடவுளே, கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கோயில் சொத்துக்களை திருட வருபவர் என்ற புரிதல்தான் சைவர்களின் நம்பிக்கையா? இதைவிட சிவபக்தர்களை இழிவுபடுத்தும் கருத்து வேறு இருக்க முடியுமா? சைவர்களே, எதையும் சிந்திக்க மாட்டீர்களா? பிராமணன் விட்ட கப்சா அனைத்தையும் நம்புவீர்களா? சரி, இவர்கள் சொல்வது போல கோயில் சொத்துக்களை காப்பவன்தான் சண்டிகேஸ்வரன் என்றால் காவலாளியான அவர் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பாரா? எப்போதும் தூங்கிக் கொண்டிருப்பவனையோ அல்லது ஆழ்ந்த தியானத்தில் இருப்பவனையோ நாம் காவலாளியாக வைப்போமா? அவ்வளவு பெரிய முட்டாளா சிவன்? அப்படி இவர் உண்மையிலேயே காவல்காரனாக இருந்தால் இவரது சன்னதி கோயிலின் வாயிலில் அல்லவா இருக்க வேண்டும்? அப்போதுதானே உள்ளே வருபவர் என்ன கொண்டு வருகிறார், வெளியில் செல்லும்போது எதை எடுத்துச் செல்லுகிறார் என்று கண்காணிக்க முடியும். அதை விடுத்து கோமுகிக்கு பக்கத்தில் யாராலும் எளிதில் பார்க்கவியலாத வண்ணம் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய தேவை என்ன? ஆக இவர்கள் சொல்லும் எதுவுமே சுத்தமும் பொருந்தவில்லை. அதாவது இவரது சன்னதி அமைப்பு, இவரது பெயர் ஆகியவை இவரை பற்றி பிராமணர் சொல்லும் வரலாற்றோடு சற்றும் பொருந்தவில்லை. ஆக சண்டிகேஸ்வரரில் மர்மம் உள்ளது என்பது புரிகிறதா? இப்போது நாம் அதன் உண்மை வரலாற்றை கட்டுடைப்போம். சண்டிகேஸ்வரனின் உருவகத்தை பிராமணர்கள் விவரிக்கும் போதே சட்டென்று நொடியில் இவனின் உண்மை அடையாளத்தை நான் உணர்ந்து கொண்டேன். அதாவது இவனது கையில் கோடாரி உள்ளது எனும் போதே இவனின் அடையாளமும் மற்றனைத்தும் சட்டென்று எனக்கு விளங்கிவிட்டது. இவன் பரசுராமன் தான். இவனை பரசுராமனாக பார்த்தால்தான் சிவன் கோயிலில் இவனது சன்னதி அமைப்பு, இவனது பெயர், இவனை வழிபடும் முறை ஆகியவை தெளிவாக புரிகிறது. இவன் சன்னதிக்கு பக்கத்திலேயே துர்க்கையின் சன்னதி உள்ளதை காணுங்கள். அதாவது மைசூர் அரசனுக்கு தனது மனைவியான துர்க்கையை கூட்டிக் கொடுத்துவிட்டு உள்ளே தனது மனைவி அடுத்தவனோடு கொஞ்சி குலாவும் சத்தம் தனது காதுகளில் விழாதவாறு தனது காதை பொத்திக்கொண்டு மைசூர் அரசனின் சாவிற்காக காத்து தவம் கிடந்தவன்தான் சண்டிகேஸ்வரன் எனும் பரசுராமன்.
அவனது உருவகத்தை தனது கைகளால் காதை பொத்திக் கொண்டிருப்பது போல சித்தரித்திருந்தால் நமக்குள் விசாரணைகள் உண்டாகி உண்மை வெளிப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில்தான் அவன் தியானத்தில் இருந்தது போலவும் அதனால் அவனுக்கு காது கேட்காது என்பது போலவும் சித்தரிக்கப்பட்டான். இங்கு மூலத்தான லிங்கம் மைசூர் அரசனையும் துர்க்கையையும் சேர்த்தே குறிக்கிறது என்பது வெளிச்சம். மகிஷாசூரனாகிய மைசூர் அரசன் மலைப்பகுதியின் அரசன் என்பதால் யூதர்களால் இவன் மலைக்கடவுளாகிய சிவனாகவே கற்பிதம் செய்யப்படுகிறான். அப்படி கற்பிதம் செய்தால்தானே பரசுராமனையும் உள்நுழைத்து அவனை நாம் வழிபட வைக்க முடியும். ஆக அனைத்து சிவன் கோயில்களும் பிராமணன் கணக்கில் மகிஷாசூரன் கோயில்களே. விசார சர்மன் லிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டது என்பது பரசுராமன் தனது மனைவியை மைசூர் அரசனுக்கு கூட்டிக் கொடுத்ததை குறிக்கிறது. அதை குறிக்கவே அந்த அபிஷேகப்பால் வெளியேறும் கோமுகிக்கு பக்கத்தில் அவனது சன்னதி அமைக்கப்பட்டது. அந்த அபிஷேகப்பால் என்பது பெண்ணின் சாண்டையை குறிக்கிறது. சாண்டை என்றால் பெண்ணின் பூப்பு நீர் என்று அகராதி சொல்வதை காணுங்கள். இந்த சாண்டையை வைத்துத்தான் பரசுராமனுக்கு சாண்டைக்கு ஈஸ்வரன் என்ற சமிக்ஞை பெயர் கொடுக்கப்பட்டு அதுவே சண்டிகேஸ்வரன் என்றானது. கூடுதலாக நண்பர் உமாயிசன் எனக்கு கொடுத்த தகவல் என்னவென்றால், பெண்கள் பூப்பெய்தியவுடன் சடங்கு ரீதியான முதற்குளியல் நிகழ்வு நடக்கும்போது ஒரு தனித்துவமான பறையிசை ஒலிக்கப்படுமாம். இந்த வீட்டில் பெண் வயதுக்கு வந்துவிட்டால் என்பதை அறிவித்து முதற்குளியல் நிகழ்வில் பங்கேற்க ஊர் பெண்களை அழைக்கும் தனித்துவமான மேள இசைதான் சண்டி மேளம் என்பது. ஆக பெண் பூப்பெய்துவதோடு தொடர்புடைய மேளம் சண்டி மேளம் என்பதிலிருந்து சண்டிகேஸ்வரனின் பெயர் காரணத்திற்கான ஆதாரம் கிடைத்துவிட்டதல்லவா? சண்டிகேஸ்வரன் என்ற பெயர் காரணத்திற்கான இன்னும் ஒரு ஆதாரம்தான் சண்டாளன் என்ற சொல். பிராமண பெண்களோடு உடலுறவு கொண்ட மாற்றார்களையும் அந்த உறவின் மூலம் உருவான வம்சாவழிகளையும் யூத பிராமணன் சண்டாளன் என்று 5ஆம் சாதியாக இழிவுபடுத்தினான். அந்த வகையில் மைசூர் அரசனும் சண்டாளன்தான். மைசூர் அரசன் சண்டாளனானது பரசுராமன் குட்டி கொடுத்ததால் தானே. அதனால்தான் அந்த சாண்டைக்கு உரிமம் பெற்றவனாகிய, அதாவது அந்த சாண்டைக்கு ஈஸ்வரனாகிய பரசுராமன் சண்டிகேஸ்வரன் ஆனான். சண்டிகேஸ்வரன் என்பவன் பரசுராமன் தான் என்பதை மறைமுகமாக குறிக்க கடகமுத்திரை உள்ள இவனது வலது கையில் பரசுர் உள்ளது என்று இந்த விக்கிபீடியா பதிவும் குறிக்கிறது. பார்த்தீர்களா? The right hand shows Kataka posture indicating the presence of பரசுர். ஆக சண்டிகேஸ்வரன் என்ற பெயரின் பொருள் இப்போது புரிகிறதா? அவனது சன்னதி ஏன் கோயில் கோமுகிக்கு பக்கத்தில் அமைக்கப்படுகிறது என்பது இப்போது புரிகிறதா? அவன் ஏன் சிவலிங்கத்தை பார்க்காமல் அமர்ந்திருக்கிறான் என்பதும் புரிகிறதா? அவனது சன்னதிக்கு பக்கத்தில் துர்க்கை சன்னதி இருப்பதும் புரிகிறதா? சண்டிகேஸ்வரர் பற்றி நாம் சந்தேகித்து விசாரித்து விடக்கூடாது என்பதால்தான் விசாரசர்மன் எதையும் விசாரித்து அறிபவன் என்று நம்மை திசை திருப்பும்படி இந்த கட்டுக்கதையின் நாயகனுக்கு பெயர் சூட்டினர். எந்த அளவுக்கு நுணுக்கமாக யூதர்கள் தமது வரலாற்றை கூச்ச நாச்சம் இல்லாமல் கடத்துகின்றனர் பார்த்தீர்களா? நமது சிவன் கோயில்களில் பரசுராமனின் இந்த இழிவான வரலாற்றை நமக்கு புரியாத வகையில் தக்க வைத்து சன்னதி அமைத்தது நாம் பரசுராமனை வழிபட வேண்டும் என்ற கெட்ட எண்ணத்தில்தான். இந்த இழிவான வரலாற்றை ஏதுமறியா அப்பாவிகளாக நாம் வழிபடும்போது பிராமணனுக்கு அற்ப சந்தோஷம் ஏற்படுகிறது என்பது மட்டுமல்ல, அவர்களின் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்று பிராமணன் கருதுகிறான். யூதர்கள் தமிழரை அழிக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு எல்லா காலங்களிலும் செயல்படுகின்றவர்கள் என்பதை கடந்த ஓராண்டாக நிகழும் ஆய்வுகள் தெளிவாக மெய்ப்பித்துள்ளன. இந்திய பிராமண அரசின் நடவடிக்கைகளும் அதையே நிறுவுகின்றன. இந்த யதார்த்தங்களின்படி நம்மை அழிக்க வந்து இறந்து போன யூத ஆன்மாக்களும் நாம் அழிவதைத்தானே விரும்பும். இதன் மூலம் நாம் உணர வேண்டியது என்னவென்றால், நாம் நமது எதிரிகளை வழிபடுவதால் நமக்கு ஒருபோதும் நன்மை ஏற்படாது என்பதுதான். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்றால், யூதர்களின் முன்னோர்கள் எவரும் ஒருபோதும் கடவுளானது இல்லை. அடுத்தவரை அழிக்க வேண்டும் என்ற நிலையான கெட்ட எண்ணம் கொண்ட யூதர்களால் நிர்வாண நிலையை ஒருபோதும் எட்ட முடியாது என்பது சத்தியமான உண்மை. அன்பு கொண்ட உள்ளங்களால் மட்டுமே நிர்வாண நிலையை எட்ட முடியும்.
எனவே இதுவரை எந்த யூதனும் ஆதிசங்கரன் ராமானுஜன் உட்பட நிர்வாணம் எய்தியதில்லை. எனவே ராமன், பரசுராமன், ஆதிசங்கரன், ராமானுஜன், துர்க்கை, காமாட்சி போன்ற யூதர்கள் அனைவருமே தெய்வ நிலையை எட்டாதவர்கள்தான். இவர்களை வழிபடுவதால் எந்த நன்மையும் ஏற்படாது. இவற்றிற்கு சக்தி இருக்குமானால் அவை யூதர்களுக்கு மட்டுமே நன்மை செய்யுமே ஒழிய நமக்கு ஒருபோதும் நன்மை செய்யா. இதை அனைத்து தமிழரும் உணர வேண்டும். இங்கு காமாட்சி என்பது திருதராஷ்டிரனுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட சகுனியின் மனைவி காந்தாரியை குறிக்கும். கொல்லம் இரும்பு உருக்காலையை யூதர் வசமாக்கிய நரசிம்மனியாகிய இவள் யூதர்களால் லட்சுமியாக கருதப்படுகிறாள். சைவ ஓதுவார்களுக்கு ஒரு வேண்டுகோள். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகரின் பாடல்களில் தவறான வரலாறு சொல்லும் பாடல்களை தவிர்த்து பாடி வழிபாடுகளை நடத்துங்கள். இதுபோன்ற வேண்டுகோளைத்தான் வைணவ ஓதுவார்களுக்கும் வைக்கிறேன். ஆழ்வார்களில் யார் தமிழர் என்றாய்ந்து தமிழ் ஆழ்வார்களின் பாடல்களில் தவறான வரலாறு சொல்லப்படாத பாடல்களை தேர்வு செய்து வழிபாடு செய்யுங்கள்.